இருக்க சொன்னல, ஏய் வீட்டுக்கு இருக்கான்னு கூட தெரியல, மேபி இருக்கிறான்னு சொன்னேன் உங்ககிட்ட. அதுக்கு போய் அது சரி இருந்தால் இருக்கட்டும், இல்லாட்டி போட்டோம். இப்போ நான் வந்து சொல்கிறேன், நீ அந்த ரத்தத்தை விட்டுனா கண்டிப்பாக ரத்தம் வடிக்க அது வரும், கண்டிப்பாக வரும். அப்போ அதை பிடிச்சி என்ன மேட்ரு நம்ம அதுக்கிட்ட கேட்டனால எப்படி ஐடியா சிம்பிளாக முடிச்சிடலாம். எப்படி நான் சொல்கிறது கேளு, நல்லாயிருக்கும். நான் சொல்கிறது கேளு, நல்லாயிருக்கும். இங்கே பாரு நித்யா, ஒரு விஷயத்தை சீக்கிரம் செஞ்சு முடிக்கணும்னு நினச்சேன்னா அது ஆபத்தோ இல்லையோ அந்த வேலை செஞ்சு முடிச்சுட்டு வேறு வேலைக்கு போக பார்க்கணும். ரத்தத்தை விட போகிறோம், அது வந்தால் வரும், வராட்டி போயிடும். ரத்தத்தை தொடச்சிட்டு வீட்டில் போய் பிரியாணி சாப்பிட்லாம். நீ வந்தாலும் உனக்கு 2 பீஸ் சிக்கன் பீஸ் வச்சுருக்கேன், உனக்கு கொடுப்பேன், உனக்கு எடுத்து கொடுப்பேன். இங்கேயே நீ நீண்டுக்கிட்டு ஓம் ஷி ஓம் ஷி ஓம் ஷி ஓம் ஷி சொல்லிக்கிட்டு நீ சொல்லிக்கிட்டே வீட்டில் போய் நான் பிரியாணி சாப்பிட்றேன். பயப்படுற அளவுக்கு ஒன்றுமே இங்கே இருக்க போகிறது இல்லை. ரத்தத்தை கொடுத்துட்டு வந்துரு, நம்ம அவளை தான் உன் ரத்தம் தான் அது கண்டிப்பாக கேட்கும். என்ன கையை பார்த்து ஆக்சுவலி எனக்கு இனிப்பு நீர் இருக்குது. ஸோ நான் ரத்தத்தை கொடுத்து கை வெட்டுப்பட்டு பெரிய பிரச்சனை, அப்புறம் லைஃப் ஸ்பாயில் எல்லாம் ஆயிரும். ஸோ நீயே கொடுத்துறேன். சின்ன வயசு ஊசி போடுறதுக்கே அப்படி போய்விடுவேன், நீ எங்கே ரத்தத்தை கொடுக்க போகிற? நான் தான் கொடுத்தாகணும். சீக்கிரமாக ரத்தத்தை கொடுத்து, இல்லைனா சாமியாட்ட சொன்னது எது வேணால் செய்யுங்க, ஆனால் நைட்டு மட்டும் எதுவும் செய்ய வேணான்னு சொன்னார். மணி போயிட்டு இன்னும் கொஞ்ச நேரத்தில் 9:10 வந்துடும். அதுக்குள்ளே நீலா வந்துடும். அந்த டைம் நம்ம உயிருக்கு ஆபத்துன்னு சாமி சொன்னார். ஸோ நான் என்ன யோசிக்கிறேன்னா, ரத்தத்தை கொடுத்து போட்டு நாளைக்கு எனக்கு தொந்தரவு பண்ணிச்சுன்னா அதான் ரொம்ப யோசிக்கிறேன். நாளைக்கு எனக்கு ஆபத்து வந்துருமான்னு பார்த்துக்கலாம். வா, இன்னும் கொஞ்சம் கூட மரியாதை இல்லை. சரி, லெட்ஸ் கோ. இன்னும் ரொம்ப ரொம்ப முக்கிய கிட்டக்க எதுவுமே பண்ண மாட்டேங்கிற. முக்கிய இருக்கேண்ணா, பேசுவாடி நீ பேசுவ, ரத்தமே வர மாட்டேங்குது. எவ்வளோ போட்டு அமுத்திட்டக்க தெரியுமா? ரத்தமே வர மாட்டேங்குது. உடம்பு ரத்தம் இல்லையா? அதான் நீ இப்போ பார்த்தா இப்போ வீக்காகவே இருக்கியா? உடம்பு ரத்தம்லாம் அப்படி தான் இருப்பாங்க போல. ஏய், இருக்க கடுப்பை மூஞ்சி அடித்து உடச்சிருவேன், பசாம இரு. வந்துருச்சு. ஏன் நீ கத்துற? சாரி, ரத்தம் வந்துருச்சு, நீ ஊத்திட்டேன். ரத்தம் ஊத்திட்டியா? இன்னும் ஒன்றுமே காணும். நம்ம ரத்தத்தை ஊற்றினா நம்ம இந்த இடத்த எடுக்கக்கூடாதுடி. ஓடிரு, அப்படியே ஓடிரு. என்னது இருக்கக்கூடாதா? ஏம்மா ஏண்டி? நீலாம் நல்லா இருப்பியா? நல்லா இருப்பியா?
பூச்சி பூச்சி எல்லாம் பூச்சி எல்லாமே பூச்சி நம்ம சாவ போகிறோம். ஒரே ரூம் கூட இத்தனை விஷயமா நான் என்ன பண்ண போறேனோ. இல்லடி ஓடியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னு தெரில, என்ன நடக்க போகுது தெரில. யோசிச்சு யாராச்சும் செய்யணும். என்ன பண்ணுறது? இடம் சின்னது, நம்ம ரத்தத்தை ஊற்றிட்டு வர நம்ம எதுவும் பண்ண முடியாது. நம்ம இப்போ அங்கே போகிறோம், அங்கே போய் ஃபேஸ் டு ஃபேஸ் பேசினா தான் என்ன நடந்துச்சுன்னு நம்மளுக்கு புரியும். மேபி அந்த இடத்துல இருக்கக்கூட தெரில, இருக்கா இல்லைன்னு தெரியாத விஷயத்துக்கு நம்ம எதுக்கு பயப்படணும்? கொஞ்சம் இந்த விஷயத்தை நம்ம காமாக எடுத்துப்போம். பயந்து என்ன பண்ண போகிறோம்? இருந்தால் வரும், இல்லைன்னா வராது. சரி வா, இருக்காது வேற, வா பயிர் வர. இங்கே யாராவது இருக்கீங்களா? அப்படி இருந்தீங்கன்னா ப்ளீஸ் எங்கள் மின்னுக்கு வாங்கலை, இல்லைன்னா ஏதாவது சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ரத்தத்தை கொடுத்த ஆள் பக்கத்தில் நிற்குது, அவளை ஏதாவது பண்ணுங்களேன். நீ சண்டால சிரிக்கி உன் கூட பழகிறதுக்கு நீ நல்லா வைக்கிற. அப்புறம் நீ தான் ரத்தத்தை கொடுத்த, நான் ரத்தத்தை கொடுத்த. எனக்கு வேணும், எனக்கு இன்னும் வேணும். என்ன அது வரும் இது வரும்னு சொன்னேன், ஒன்றுமே இல்லாமல் இருக்கு. என்ன பண்ணுறது? டைம் வேஸ்ட் தெரியுமா? கை வலிக்குது வேற. இப்போ என்ன பண்ணுறது? எனக்கு நல்லா தெரியல, நானும் உன் கூட தானலாம் இருக்கேன். என்ன பண்ணுறது எனக்கே தெரிலடா. சரி இரு, நான் யோசிச்சுட்டு இருக்கேன் என்ன பண்ணுறது. நான் உங்ககிட்ட அப்பயே சொன்னேன், நீ தான் தேவையான ரத்தத்தை கொடுத்து இப்போ என்ன பண்ணிக்க. நீ சொன்ன எங்கே கேட்குற? அந்த படத்தை பார்த்தா இல்லை நடந்தது, அதனால வீட்டில் செஞ்சேன். இது ஒரு பெரிய பிரச்சனை வராது. இப்போ நான் சொன்னது எடி பண்ணி கேட்டதே கிடையாது. ஆபத்து நான் சொன்னேன் கேட்க பிரச்சனை வர. நான் கரெக்டாக தான் எல்லாத்தையும் செஞ்சு, நீ தான் ஒழுங்காக செய்யலங்க. நான் தேவையான விஷயம் செய்ய வேணா சொன்னா எதாவது பண்றேன். தேவையில்லாம ரத்தத்தை கொடுத்து இல்லாத பைய கூட்டு வந்துட்டோம். யார் இது? காலி இந்த ஆட்டாரு இது பக்கத்து மகேசனை வச்சா இது வச்சிடும் போலுக்கு. ஏ சி நீ பாட்டு. கத்தரியே நான் கிட்ட வர ஆனால் தண்ணி செய்துக்கு பேசுகிறேன். ரத்தத்தை கொடுத்துருக்க அப்புறம் அவனுக்கு என்ன ஆச்சுன்னு யாருக்குமே தெரியாது. அவங்க 2 பேருக்கும் என்ன நடந்ததுன்னு மக்களுக்கு எதுக்குமே தெரியாது. நீ இருந்த ரூமில் ஒரு பொண்ணை வாழ்ந்துக்கிட்டு இருந்தா. அந்த பொண்ணு காதல் தோழியால் பைத்தியமாக சுத்தினா. அவள் ஒவ்வொரு நாளும் கதற சத்தம் அந்த இடத்துல இருக்கிற எல்லாருக்குமே கேட்கும். எல்லாரும் பயந்தாங்க. ஒரு நாள் அந்த ரூமில் சத்தமே இல்லாமல் இருந்துச்சா. என்ன ஏதுன்னு பார்க்காம அவ்வளோ பொண்ணு தானே சுட்ட மனசுப்பட்ட ரூம் கதை உடச்சி பார்த்துருக்காங்க. பார்த்தா அந்த ரூமில் அவன் தூக்க மாட்டி இறந்து போயிருக்காளாம். எதனாலன்னா
5 வருஷமாக ஒரு பையனை லவ் பண்ணி அவன் ஒரு செகண்டில் இந்த பிள்ளையை தூக்கி போட்டு போயிட்டானா. அதனால் அவள் தாங்க முடியாமல் அவள் தூக்க மாட்டி இறந்து போயிருக்கா. ஆனால் அந்த ரூமில் 5 வருஷமாக யாருமே வராமல் இருந்த ரூமில் நீ வந்திருக்க. ஆனால் நீ என்ன நாளில் வந்தனா, ஏதோ குறவா காசு கொடுக்குறாங்க, இந்த ரூமை நம்ம இருப்போமே சொல்லிட்டு தான் நீ ரூமுக்கு நீ வந்த. ஆனால் உனக்கு கதை தெரியாமல் சீலாப்பா ரூம் சுத்தப்படுறேன்னு பேரில் அவள் தூக்கு பண்ண துணியை தூக்கி ஒரு குப்பை மாரி ஓரத்தை தூக்கி போட்டேன். அவள் ஆத்மா அங்கே தான் இருந்தது. அவள் தூக்கு பண்ண துணியை உனக்கு ஒரு குப்பையாக இருக்கா சொல்லிட்டு தான் அவள் உன்னை எத்தனை வருஷமாக தொலை பண்ணியிருக்கா. ஒரு கோபத்தில் ஒரு வெறியில் அவள் இப்படி பண்ணியிருக்கா. அவகிட்ட நீங்கள் மன்னிப்பு கேட்டிங்கன்னா எல்லாம் சரியாயிரும். சாமி, அப்போ எனக்கு இது நோயினா எதுவுமே இல்லையா? ஒரு நோயும் உனக்கு இல்லை, இது ஆத்மா ஒரு வேலை தான். இதில் நான் உங்ககிட்ட என்ன சொல்ல வரேன்னா, எந்த வீட்டுக்கு போனாலும் சரி, எந்த இடத்துக்கு போனாலும் சரி, ஒரு பழைய பொருள் பார்த்தீங்கன்னா அது குப்பை மேலே தூக்கி போடாதீங்க. அதை அழகாக கட்டி வீட்டுக்கு வெளியே இல்லைன்னா மரத்துக்கு கீழே இப்படி வைங்க. நீங்கள் உயிரோடு இருக்கும்போது உங்கள் பொருள் தூக்கி அப்படி வெளியே போட்டால் அவங்க கோவம் வருமா வராதா? அதுதாங்க அவங்களுக்கும் வருது. நம்ம இறண்டுனால நம்ம குப்பையாக பார்க்குறாங்களா சொல்லிட்டு ஒரு கோவங்க. அவங்களும் ஒரு மனசு தானே. அதனால கொஞ்சம் யோசிச்சு அவங்க பொருளை ஒரு குப்பையாக பார்க்காம அவங்க ஞாபகமாக பார்த்து மரத்துக்கு கீழே வச்சுட்டு வந்துருங்க. அவங்க அதை எடுத்து பார்த்துட்டு வந்துருங்க. ப்ளஸ்ஸும் பண்ணுவாங்க. இந்த ஷார்ட் ஃபிலிமை நீங்கள் இதான் கற்றுக்கிட்டீங்க. இந்த ஷார்ட் ஃபிலிம் இதோ நான் அடுத்த ஷார்ட் ஃபிலிமை பார்க்குறேன். இதோ நான் பாய்.